ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியிலிருந்து நாம் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய தேவனுடைய வசனம், ஜீவனுள்ள வசனம்தான் தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். நாங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்களுக்குள்ள அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய உண்மையான சந்தோஷம் என்னன்றதை பார்ப்போம். பாருங்க, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30 தொடக்கம் 31 வசனம். நான் அவரருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடன் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது பழைய ஏற்பாட்டு நீதிமொழிகள் தான், கொஞ்சம் நிழலாட்டமாக இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட மனு மக்களோட மகிழ்ந்திருக்கத்தானாம் ஆசைப்பட்டாராம். இதே போல் இன்னொரு வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவர். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமீன். இங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், அதே வசனம்தான் நீதிமொழிகளில் என்ன சொல்லப்பட்டதோ அதுக்கு இசைவான வசனம்தான் இங்கே சொல்லப்படுது. பரிசுத்த ஆவியானவற்ற உண்மையான விருப்பம் என்னன்னு சொன்னால், எங்களோட அவர் எங்களுக்குள்ள வாழற அந்த நல்ல உறவை, அதைத்தான் அவர் எதிர்பார்க்குறார். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் எங்களுக்கு இந்த உலகத்து காரியங்களையே எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியத்தை எங்களால் புரிஞ்சு கொள்றது பெரிய கஷ்டம். அதால தான் எங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்கு எல்லா சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் பரிசுத்த ஆவியானவரை, அவருக்கு என்ன விருப்பமாம், எங்களோட ஐக்கியமாயிருந்து அவரோட உறவு கொள்ளுகிற வாழ்க்கை. அவர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் அவரோட கதைக்கணும். அவர் ஒரு ஆள் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார், உங்களோட இருக்க ஆசைப்படுறாருன்னு சொன்னால் அவரோட நாங்கள் பேசணும், கதைக்கணும். அவர்கிட்ட நாங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அவர் எங்களை டீச் பண்ணுவார், எங்களை எல்லா விதத்திலும் எங்களோட பேசுவார், சரியான வழியை காட்டுவார். இது சரி, இது ராங் என்றதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையே பரிசுத்த ஆவியானவர் தான். அவரோட நாங்கள் கதைக்கணும். அவரோட எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் எல்லாமே அவரோட பேசணும். இல்லை என்று சொன்னால் அவர் எங்களையே பார்த்து கொண்டிருப்பார். என் பிள்ளை என்னோட பேசுதில்லை, என்னோட கதைக்குதில்லை என்று சொல்லி இருப்பார். அதே போல் பாருங்கள், இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இங்கே பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். அவர் எங்களோட ஐக்கியமாக இருக்கிறார். அவர் எங்களோட ஒரு நல்ல உறவை வச்சிருக்கிறார். அவரோட உறவை நாங்கள் பேணுங்கிறதுக்கு, அதை என்னன்னு சொல்கிறேன், அவரோட உறவு நாங்கள் வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் நல்ல உற்சாகமாயும் எங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். அவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி அவருடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21:3 இவ்வாறு கூறுகிறது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. திருத்துவ தெய்வத்தின் நித்திய மேன்மையான ஆண்டவராய் இவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ள பரிபூரணமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் நிறைஞ்சு போய் இருக்கிறார். அவரே எல்லாமுமா இருக்கிறார். அவருடைய தலைமைச் செயலகமாக இந்த பூமியிலே தன்னுடைய தலைமைச் செயலகமாக யாரை வச்சுக்கிறாருன்னா எங்களை தான் வச்சுக்கிறார். எங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவருடைய மகிமை, நீதி எல்லாவற்றையும் எங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆவியானவருடைய மன விருப்பம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு நடமாடும் வீடாக இருக்கிறோம். அவருடைய நடமாடும் வீடாக இருக்கிறோம். இதே போல் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? ஆமீன். பாருங்க, உங்களோட சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்க. அதை அடுத்த வசனம் 20வது வசனம் என்ன சொல்லுண்டா, கிரியத்து கொள்ளப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரியத்து கொள்ளப்பட்டீங்கன்னா அவர் உங்களை விலை கொடுத்து வேண்டிட்ட. நீங்கள் அல்ல, உங்களுடைய சரீரம் அல்ல. இந்த சரீரம், இந்த சுபானியுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்படிப்பட்ட மேன்மையான நிலையில எங்களை வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே சம்பூர்ணமாக நிறைச்சிருக்கிறீங்கப்பா. அவர் எனக்கு எல்லாவற்றையும், நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற வெளிப்பாட்டை, சத்தியத்தை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். அப்படியே விளங்கப்படுத்திட்டு போவார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அவர் எல்லாவற்றையும், எங்களுக்கு சரியானதை ரோங்கானதை எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு சொல்லி வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வல்ல தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு இல்லை என்று சொல்ல இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மகா பெரிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பித்து அவர் எங்களோட உறவாடி எங்களோட வாழுகிற இந்த நல்ல லைஃபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் தொடும் பொழுது அவருடைய வல்லமை தொட்டு வல்லமை போய் மற்றவர்களை சுகமாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த இடத்தை ஹீல் பண்ணுறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னோடு இவ்வளவு நேரம் இருந்து என்னை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழிநடத்தி என்னோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருத்தரும் விடுதலையையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.